இந்த வாரம் நாங்க பிடிச்ச மீன் எல்லாத்தையும் இவ்வளவு பெரிய வாழை இலையில வச்சு சமைச்சு சாப்பிட்டாதான் உண்டு மக்களே. அவ்வளவு மீனை நாங்க பிடிச்சிருக்கோம் இந்த வாரம். மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த வாரம் 10 பேர் சேர்ந்து மீன் பிடிச்சோம். எல்லா மீனையும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரே இடத்துல போட்டு சுரண்டி கழுவி துண்டு துண்டா அருமையா வெட்டி எடுத்த வெட்டின துண்டை பாருங்க, அல்வா துண்டு மாதிரி இருக்கு. இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் முள்ளே இல்லாம துண்டு துண்டா வெட்டி போன்லெஸ்ஸா எடுத்துக்கிட்டா இதை வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இலை மக்களே. இந்த பெரிய இலையில தான் எல்லா மீனையும் எடுத்து வச்சுக்கிட்டு நாங்க வறுக்கிற இடத்துக்கே கொண்டு போகணும். இங்க பாருங்க எவ்வளவு மீன் துண்டு துண்டா வெட்டின 2 கிலோவுக்கு மேல இருக்கக்கூடிய விரால் மீன் இது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆஷிகனா தான் மசாலா போடுறாரு. இங்க பாருங்க கிராமத்துல உருண்டை உருட்டி மசாலா தடவுற மாதிரி தடவுறாரு. அப்படி இருக்கு பாக்குறதுக்கு அருமையா. மசாலா போட்ட மீன் எல்லாத்தையும் நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளோட கேம்பிங் ஸ்டவ் அது மட்டும் கிடையாது, கிரில் பேனே எடுத்துட்டு வந்துட்டோம். இதுல தான் இன்னைக்கு மீன் வறுக்க போறோம். என்னுடைய இந்த நான்ஸ்டிக் பேன்ல மீனை வறுக்கும் போது பாத்தீங்கன்னா மீன் ஒட்டாது, சமைக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். மீனை பாத்தீங்கன்னா ஆஷிகனா வறுக்க வறுக்க வாசனை பாத்தீங்கன்னா பட்டாசா இருக்கு. வறுத்த மீன் பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு அவ்வளவு ருசி மக்களே, சரியான வாசம். நாங்க மீன் வறுக்கும் போதே சரியான மழை வேற வந்துருச்சு. நாங்க கொடையை பிடிச்சிட்டு தான் மீனே வறுத்தோம். இந்த ஃபுல் வீடியோ பாத்தீங்கன்னா அம்புக்குறி காட்டுற இடத்துல இருக்கு.